அமேசான்ல இப்பதான் பிரைம் டே சேல் வந்து முடிஞ்சு. இந்த பிரைம் டே சேல் முடியும் போதே நான் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்து சேல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அண்ணன் ஆரம்பிச்சிட்டா போல அப்படின்ற மாதிரி தான் அமேசான்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அமேசானோட நெக்ஸ்ட் சேல் ஆகஸ்ட் 1 இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம்ல வந்து நடத்த போறாங்களா. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா SBI கிரெடிட் கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன ஆஃபர்ஸ் எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து ரிவீல் ஆகல. டேட் க்ளோஸர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுவாங்க. அப்படி ரிவீல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நல்ல ஆஃபர்ஸ் இருக்கு, எது இதெல்லாம் வந்து நல்ல டீலுக்கு வந்துருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவா வந்து போஸ்ட் வந்து பண்ணுவோம். இவன் ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் ஃபிளிப்கார்ட் சும்மா இருக்க மாட்டாங்க. ஃபிளிப்கார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ஏதோ ஒரு சேல் நேம் வச்சு அதே ஆகஸ்ட் 1 வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுவான். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சேல் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு அடுத்து வந்து விநாயகர் சதுர்த்தி சேல், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 ஒரு சேல் நடத்துவானுங்க. அதுக்கடுத்து ஆகஸ்ட் எண்டிங்ல வந்து விநாயகர் சதுர்த்தி சேல்னானுங்க. அதுக்கடுத்து செப்டம்பர் போடணும், செப்டம்பர்ல ஏதோ பண்டிகை சேல் அப்படின்னு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரி சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா சேல்ஸா தள்ளிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களுடைய காசை நீங்க சேவா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. உங்க காசை செம்மையா சேவ் பண்ணலாம்.